நேயர்களே, இன்றைய நோய் நொடி பகுதியில் முக்கியமான விஷயம் ஞாபக மறதி. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது எங்கேயோ பார்த்தோம், இப்பொழுது வீட்டில் சாவி எங்கேயோ வச்சேனே, இந்த பொருள் கையிலே இருக்கும், நான் எங்கேயோ வச்சுட்டேன்ப்பா, அந்த தேடுவார். கண்ணாடி தலை மேலே இருக்கும், தேடுவார். இந்த மாதிரி பல பொருள்களை பல பேர் தேடுறவர்களும் மனிதனை பார்த்து அல்லது பொருளை வைத்து கொஞ்ச நேரம் முன்ன வச்ச பொருளை மறந்து விடுறார்கள். இதுக்கு என்ன காரணம்? அதாவது ஓவர் ஸ்ட்ரெஸ். நம்ம அதிகமாக சிந்தனை செய்யும் பொழுது, அதாவது ஒரு பொருளை ஒரு அம்மா என் பையன் இன்னும் வரலையே இந்த மாதிரி செய்கிறவங்க, ஐயோ ட்ரெயின் டைம் ஆகிடுச்சு போகணும் இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லோருக்கும் இந்த ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். ஏனென்றால் சந்திரன் பலகீனமாக இருந்து அதை கேத்து பார்த்தால் அல்லது சந்திரன் கேத்துவுடன் இருந்தால், இவர்களுக்கும் புதன் பலகீனமாக இருந்தால், இவர்கள் எல்லோருக்கும் இந்த ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். சாப்பாடு காலைல சாப்பிட்டதே ஞாபகம் இருக்காது. ஒரு முன்ன நான் யாருக்கிட்டேயோ பேசினப்பா, இதை தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோருக்கும் புதனும் சந்திரன் பலகீனமாக இருக்கும். புதனும் பலகீனமாக இருக்கும், சந்திரனும் பலகீனமாக இருக்கும். பாருங்க, இந்த புதன் சந்திரன் பலகீனமாக இருந்தாலே மனிதனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிடும். ஒரு மனிதனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சாவே இவர்கள் கண்டிப்பாக இந்த ஞாபக மறதி பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். இவர்களுக்கு தூக்கமும் சரியாக வராது. யார் யாருக்கு ஞாபக மறதி இருக்கோ அவர்களுக்கு தூக்கமும் சரியாக வராது. இன்னொன்று இருக்குது, கோல்டு எஃபெக்ட் இருந்துக்கினே இருக்கும். ஏதாவது ஒரு சீதளும் ஏதாவது ஒரு சாப்பிட்டோன்னா மூக்கு அடிச்சிக்கிச்சே அப்படின்வாங்க. என்ன செஞ்சா என்ன இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம்? பாருங்கள், தினமும் காலைல சீக்கிரம் ஏஞ்சிட்டு வாக் பண்ணிட்டு வாங்க, ஃப்ரெஷ் ஆகிடுங்க. ஃப்ரெஷ் ஆன பிற்பாடு பகவான் சூரியனின் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தினமும் படிக்க வேண்டும். படிக்க முடியல என்றால் முடியலை அப்படின்னா காதில் இயர்ஃபோன் போட்டு அதை கேளுங்க, இல்லைன்னா யூடியூப் போட்டுட்டு ஸ்மார்ட் டிவியில் பாருங்கள், கேளுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம். ரெண்டாவது, விநாயகருடைய மந்திர ஜபம் பண்ணுங்க. இல்லைன்னா இன்னொன்று மந்திரம், ஒரு புக்கு மாதிரி இருக்குது, சின்னதாகவே இருக்குது, கணேஷ அதர்வ சீர்ஷு. இதை கேளுங்க. சார் இதெல்லாம் பண்ண முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கிழக்கு திசையின் மத்திய பகுதி அல்லது கிழக்கில் பூஜை அறையில் வடகிழக்கில் ஒரு விளக்கை ஏற்றுங்க. தியானம், விளக்கு இல்லைன்னா ஒரு பல்பு வைங்க, லைட் கலர், சூரியனை பார்க்குற மாதிரி அந்த பல்பை பாருங்கள். கண்ணை மூடுங்க, கண்ணை திறங்க. எவ்வளோ நேரம் அந்த நேரம் லைட் கலர் பல்பு வைங்க. ரொம்ப ரெட்டு கிட்டெல்லாம் வைக்காதீங்க, லைட் ப்ளூ அந்த மாதிரி பல்பை வைங்க. அல்லது லைட் எல்லோவில் அதில் ஒரு பேப்பரை கட்டிடுங்க. அந்த லைட்டை பாருங்கள். ஓம் ஜபம் பண்ணுங்க. மானசீகமாக ஓம் 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 ஜபம் பண்ணுங்க. ஒரு ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பண்ணுங்கள். அது 1/2 hour வரைக்கும் இட்டுன்னு போங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது ஏதாவது கீரையை கொடுங்க, அல்லது வாழைப்பழத்தை கொடுங்க. விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க. படுக்கும் பொழுது கிழக்கு திசையில் தலை வைத்து படுங்க. கண்டிப்பாக இந்த ஞாபக மறதி பிரச்சனை எல்லாமே குறைஞ்சி
20 வருஷத்துக்கு முன்ன பார்த்து நாங்கள் சொல்கிறோம் 30 வருஷமும் நான் முன்ன பார்த்தேன்ப்பா, அந்த நேரம் நீ இதுக்காக என்கிட்ட வந்த அப்படின்றாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்களும் பேசுவீங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். தைரியமாக பேசுவீர்கள், தைரியமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.